Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா first sum. Actually இந்த first sum 2 marks sum நம்ம இப்ப ரிவைஸ் பண்ண போறது question paper 2022 வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வந்து ரெண்டு 2 marks sum நம்ம பார்ப்போம். ஒன்னு இந்த sum, இன்னொன்னு வேற ஒரு sum. சோ இந்த ரெண்டு 2 marks sum இம்பார்ட்டன்ட்டான sum. எப்ப வேணா வந்து இத கேட்க வாய்ப்பு இருக்கு, இப்படி வேணாலும் கேட்பாங்க. சோ கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி டைப்ல வேற நம்பர்ஸ் கொடுத்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ ரெண்டு முக்கியமான சம் என்ன சம் சொல்லிட்டு இன்னைக்கு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் தான் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். If 13,824 அதாவது 13824 equal to 2 power a into 3 power b, then find a and b. This is the question. How to write the answer? Solution எழுதிடலாமா? Solution 13824 வந்து நம்ம take LCM எடுக்கணும். So LCM எடுத்தோம்னா இது 2 tablesல first எடுக்கலாம். நான் 4 லாஸ்ட்ல இருக்கு. So 6 2 6 are 12 1 18 வந்து 9 times போகும் 2 tablesல. So 2 வந்து 1 time, 4 வந்து 2 times 2 tablesல போகும். Next 2 table again நான் எடுக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்ல 2 இருக்கு. 2 3s are 6. 9 வந்து 2 table போகாது. So சின்ன நம்பர் பார்த்தா 8. 8 2 tables எத்தனை times போகும்னா 4 times போகும். 2 4s are 8 1. 11 போகுமா? போகாது 2 tablesல. So 5 times 10 போகும். 2 10s 2 5s are 10 balance 1 12. 12 2 tables எத்தனை times போகும்? 6 times போகும். Again take LCM. 1 3 போகுமா? போகாது. 2 வந்து 2 tables எத்தனை times போகும்? 2 times போகும் 2. So 2 1s are 2. 2 1s are 2. Next balance 1 வரும். 14 14 7 times போகும். 2 4s are 14. 5 எத்தனை times போகும்னா 2 times போகும். 5 போகாது, 4 தான் போகும். So சின்ன நம்பர் 4 2 2s are 4 balance 1 16 8 times போகும். Again take LCM. So 17 எத்தனை times போகும்னா 8 times 2 8s are 16 balance 1 12 6 times 12 போகும். 8 வந்து 4 times. உங்களுக்கு LCM தராவா தெரிஞ்சுன்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். So 8 2 4s are 8 2 3s are 6 2 2s are 4 2 2s are 4. So next again 2 2 2s are 4 2 1s are 2 balance 1 6. இந்த நம்பர் எந்த டேபிள்ல போவோம் அப்படின்னா நான் 3 டேபிள் நான் எடுக்கிறேன். 3 7s are 21 2. Again 3. So 3 வந்து 7 tablesல இப்போ வராது. அப்ப சின்ன நம்பர் 6 அது எத்தனை டைம்ஸ் 3 டேபிள்ஸ்ல போகும்னா 2 times. So balance 1 4. 3 24 8 times. So 8 3 tablesல போகாது, 2 tablesல போகும் 4. 2 1. So உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க இந்த சம்ல வந்து 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. So 9 டைம்ஸ் வந்து 2 வந்திருக்கு. 2 வந்து பவர்ல 9 போடணும் இன்ட்டு. நெக்ஸ்ட் 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். 3 only 3 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 3. இப்போ பாருங்க ஏவோட வேல்யூ வந்து 9, பியோட வேல்யூ வந்து 3. This is the answer. So we are moving to next sum. Find the excluded values of the following expression: 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5. So இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்க கொஸ்டின்ல வந்து எப்பவுமே பார்த்துக்கணும் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய லோவஸ்ட் ஃபார்முக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா உங்களுடைய ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா p of x divided by q of x ன்னு இருக்கும். இந்த q of x இருக்கு இல்லையா டினாமினேட்டர், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ சொல்லிட்டு ரேஷனல் நம்பர்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லோவஸ்ட் ஃபார்ம் q of x equal to 0ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5. This is your question. So அப்ப denominator என்ன பண்ணணும், நம்ம take 0. ஏன்னா இது excluded value வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. So 8p square plus 13p plus 5 equal to 0. So இப்போ நம்ம இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபேக்டரைஸ் பண்றது
மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த 8 வந்து இதனோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 8 மல்டிப்ளை பண்ணா 40, 13. எந்தெந்த டேபிள்ல நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 வரும், அதே 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா 13 வரணும். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 40 வந்து எந்தெந்த டேபிள்ல வரும்னா 2 டேபிள்ஸ்ல வந்து 20 டைம்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ்ல 40 வரும்னா வராது. 4 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வரும்னா 10 டைம்ஸ் 40 வரும். 5 டேபிள்ஸ்ல வருமா? வராது. 6 டேபிள்ஸ்ல வருமானா? வராது. 7 டேபிள்ல வராது. 8 டேபிள்ல வராது. 9 டேபிள்ல வராது. 10 டேபிள்ல வந்து 10 டைம்ஸ் 40 வரும். ஸோ 11 டேபிள்ல வராது. 12 டேபிள்ல வராது. 10 டேபிள் வந்துச்சு. இப்போ 5 டேபிள்ல வந்து 40 8 டைம்ஸ் வரும். 8 டேபிள்ல 40 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ 40 இருக்கு, 13 இருக்கு. 2 நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 வரணும். அதாவது 8 5s are 40, 8 plus 5 13. அப்ப இதை நீங்க எப்படி எடுத்து எழுதுவீங்கன்னா 8p square plus 8p plus 5p 5 equal to 0 அப்படி நம்ம எடுத்து நம்ம எழுதுவோம். So 8p plus 8p 8p square plus 8p bracketல 5p plus 5 equal to 0. இப்போ நான் 8 வந்து காமனாகவும் பியும் காமனா நான் எடுக்கிறேன். அப்போ 8p நான் காமனா எடுத்தா p plus 1, 5p plus 5 இருக்கு, நான் 5 காமனா எடுக்கிறேன். அப்பனா p plus 1 equal to 0. ஸோ நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 8p plus 5 p plus 1 equal to 0. ஸோ 8p plus 5னா நம்மளுடைய வேல்யூ வந்து -5 divided by 8. Next, p plus 1 equal to 0 na p equal to -1. So, executed values வந்து -5 by 8 -1. This is the value. Okay, உங்களுக்கு இந்த ரெண்டு சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெண்டு சம்மே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதுன்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.